சென்னையை தொடர்ந்து அடுத்தபடியாக மதுரையில் சோழமலை திரையரங்கில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா வழங்கக்கூடிய கள நிலவரங்களை கேட்கலாம். ரஃபீக் ராஜா, தற்போது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ரசிகர்களில் கூட்டம் என்பது எந்த அளவிற்கு இருக்கு? அவங்களை கட்டுப்படுத்துவதற்கு திரையரங்க உரிமையாளர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? தொடர்பான விவரம். நிச்சயமாக திரைத்துறையில் கடந்த 50 ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டாராக மிக திகழ்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய திரைப்படம் கூலி திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் தமிழகத்தில் வெளியிடப்பட உள்ளது. இந்த கொண்டாட்டத்துக்கு தான் ரஜினி ரசிகர்கள் தற்போது மதுரை சித்திரை திருவிழாக்கள் போல் திரையரங்குகளில் கூடி தற்போது ஆடல் பாடல் என பல்வேறு வகையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் தற்போது இருக்கக்கூடிய இடம் மதுரை அரசரடி பகுதியில் உள்ள சோலைமலை திரையரங்கில் தான் இருக்கின்றோம். கிட்டத்தட்ட இங்கு 6 மணிக்கே ரசிகர்கள் வரத் தொடங்கினர். 6 மணியிலிருந்து தற்போது வரை ஆடல் பாடல் என அட்டகாசமான மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய ரஜினிகாந்தின் 50 ஆண்டு திரைத்துறையை முன்னிட்டு இன்று 50 கிலோ கேக் வெட்டி தற்போது கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ள ரசிகர்களிடம் நாம் நேரடியாக கேட்கலாம். அண்ணா வணக்கம். தற்போது கூலி திரைப்படம் வெளியாயிருக்கு. இதை எப்படி நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? தலைவர் பெற்றது 2, பெறாதது கோடி கோடி பிள்ளைகளின் அவர் தாய் தந்தை இறைவன். அவர் 50 வருஷம் இன்னைக்கு இருந்திருக்காருன்னா இது இறைவனால் எழுதப்பட்ட விஷயம். இன்னைக்கு ரஜினி ரசிகர்கள் சொல்றதுக்கு ஒரு திமுரு ஆணவம் இருக்குன்னா, ரஜினி ரசிகர் எதுக்கும் பயப்படாதவன், யாருக்கும் அஞ்சாதவன், தலைவனை மட்டுமே நேசிக்கிறதுல இன்னைக்கு 50வது வருஷத்துல கூலிங்கிற டைட்டில் எதனால பண்றாருன்னா, இறைவன் அவர் மனசுக்குள்ள சொல்லியிருக்காரு. தமிழக மக்களுக்கு அவருடைய பிறப்புக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. தமிழக மக்களுக்கு அவர் கூலி தர்றதுக்கு தயாராயிட்டாருன்னு தான் எனக்கு தெரியுது, எங்க ரசிகர்களுக்கு தெரியுது. அதனால இந்த 50வது வருஷம் தீபாவளி பொங்கல் எல்லாத்தையும் கடந்து இதுதான் இந்த எங்க இருக்கிற வருஷத்திலேயே நாங்க பிறவி பயணம் அடைஞ்சு விட்டோம். 50வது வருஷத்துல நாங்களாம் இந்த திரைப்படத்துல கலந்துக்கிறது இறைவன் கொடுத்த வரம். ஒவ்வொரு ரஜினி சொந்தம் தான் எங்களுக்கு சொந்தம், வேற எந்த அடையாளமும் எங்களுக்கு கிடையாது. ரஜினி அடையாளம், ரஜினி ரசிகர்னா எங்களுக்கு அடையாளம், வேற எந்த அடையாளமும் எங்களுக்கு தேவையில்லை. 6 மணிக்கெல்லாம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. எத்தனை மணிக்கு வந்தீங்க? எப்படி கொண்டாட்டங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க? நேற்று நைட்டு 1 மணி வரைக்கும் இந்த தேட்டரில் தான் இருந்தோம். பேனர் மாசெல்லாம் கட்டி மாசா பண்ணிட்டோம். காலையில் நாங்கள் 5 மணிக்கெல்லாம் நிறைய வந்துட்டோம். 5 மணிக்கு ஒரே செலிப்ரேஷன். 50 கிலோ கேக்கு, 10 அடியில் பாலாபிஷேகம், ட்ரம் செட்டு, மைக் செட்டு எல்லாம் கொண்டாடுறோம். இன்னைக்கு மதுரையில் இன்னைக்கு ஒரு சித்திரை திருவிழா மாதிரி இருக்கு. எங்களுக்கு ஆகஸ்ட்ல ஒரு தீபாவளி, ஜனவரியில் வர பொங்கல், ஆகஸ்ட்ல எல்லாமே கலந்து இந்த படத்தை விரைவில் தலைவர் அபூர்வராங்க 1025 எப்படி வந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு இளமையா இருக்காரு, ஆக்டிவா இருக்காரு. அவர் ஒரு கடவுளோட அவதாரம், சித்தர். அதனால அவர் இன்னைக்கு மட்டும் சன் பிக்சர்ஸோட ஓனர் கலாநிதி மாதிரி சொன்ன மாதிரி அவர் ரெக்கார்டு பிரேக்கர் மட்டும் இல்லை, ரெக்கார்டு மேக்கர். அவர் தான் ரெக்கார்டு பிரேக்கர். இன்னைக்கு வேணா சொல்லலாம், நான் ஒன்று என்னைக்குமே நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி மட்டும்தான். ஆனால் இந்த பாட்டு வண்டியில் இந்த படத்தோட ரீல் பெட்டியெல்லாம் கொண்டு வந்தீங்க, அது எப்படி இந்த ஐடியா? இதை எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? இது தலைவருடைய 50 பொன்னில் ஆண்ட கணக்கு குறிக்கிற வரைக்கும் தலைவர் 1975 அபூர்வங்கள் படம் மூலமாக வந்தார். அதனால அந்த காலத்தில் இந்த படப்பெட்டியை தான் கொண்டு வந்தாங்க. அது ஒரு நினைவு கூறுக்கத்தக்க வகையில் தலைவருக்காக இந்த சினிமா பெட்டியை கொண்டு வந்து 50 கிலோ மெகா சைஸ் கேட்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.